ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. காக்கா வந்து நிக்க பணம்பழம் விழுந்த கதையா ஒரு கதை இப்ப நடக்க போகுது. அதை பத்தி உன்கிட்ட தெளிவா நான் பேசணும். பாதியில தள்ளிட்டு போகாத. உன்கிட்ட குத்தம் குறை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை குறை சொல்லணும்னு எதிர்பார்த்தாலும் அவங்களா ஒரு முடிச்சு போட்டுதான் சொல்லுவாங்களே ஒழிய உன்கிட்ட இருந்து எதுவுமே அவங்களுக்கு கைப்பிடியா கிடைக்கிறது இல்லை. வேதனைகளோட நின்னுட்டு இருக்கிற, பல குழப்பங்களோட நிக்கிற, பல தேவைகளோட நிக்கிற, ஒண்ணு ஆசைப்பட்டு அது கிடைக்காம வருத்தத்துல நிக்கிற, உன் கூட்டு களைஞ்சு போயிருமோன்னு தவிக்கிற, உன் கூட்ட கல்லெறிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதனால உன் கூடு களைஞ்சிருமோன்னு பயப்பட்டுட்டு இருக்கிற. வீட்டுக்குள்ள வேதனைகளுக்கு அளவில்லாம போயிருச்சு. அப்பாடா அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி மறு நிமிடமே இன்னொரு பிரச்சனை வருது. பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற நாளே உனக்கு இல்லாம போயிருச்சு. எனக்கு தேவைங்கிறதே இல்லை, எல்லா தேவையும் நிறைவாயிருச்சுன்னு சொல்ற நாளே இல்லாம போயிருச்சு. ஒண்ணு போனா ஒண்ணு போனா ஒண்ணு போனான்னு ஒவ்வொரு தேவைகளும் வந்து 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 வந்துதான் போகுது. ஏன் என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை? என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது? எதனால இப்படி போராட்டங்கள் வீட்டுக்குள்ள நடக்குது? எதுவுமே நடக்க மாட்டேதே. என்ன ஒரு இடத்துல நின்று கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அந்த கட்டை விடுவிச்சு என்னால என் குடும்பத்தை நகர்த்த முடியாம தவிக்கிற. உடல் நிலை வேற ரொம்ப மோசமா போயிருச்சு. வலியும் வேதனையும் தாங்க முடியல. ஆமா, உன் கால் இப்ப வலிக்குது பாத்தியா? உன் கால் வலி தாங்க முடியாம தவிக்கிற பாத்தியா? எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்திருந்த காலத்துலதான் உன் மேல பொறாம எண்ணம் கொண்டவங்க தான் உன்னை சீரழிய வைக்கணும்னு பாதை போட்டு விட்டாங்க. இப்போ உன் மேல ஒரு கட்டுக்கதையை கட்டுறக்காக காத்திருக்கிறாங்க. கவனமாயிரு. உன்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு துருவி துருவி பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கல. இப்ப அவங்களா ஒரு முடி போட்டு அதை உன் தலையில வச்சு அந்த பாவத்தையும் பழியையும் உன்கிட்ட சேர்க்கணும்னு காத்திருக்கிறாங்க. கவனமாயிரு. சரியா? சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. உன் தாய் தகப்பன் நேரத்துல இருந்தே ஆரம்பிச்சது இது. இப்ப உன்னை பின்தொடர்ந்துட்டு வருது. எத்தனை முறை உன் காதுல கேட்டிருப்ப உன் தாயும் தகப்பனும் பேசனத. அவங்க அப்படி இவங்க இப்படிங்கிறத கேட்டும் நீ அவங்கள நம்புற. இல்ல இப்படியெல்லாம் இருந்திருக்காது, நம்ம தாயும் தகப்பனும் தெரியாம பேசிட்டாங்க, அவங்க நல்லா தானே நம்மகிட்ட பேசுறாங்க, அவங்க நல்லா தானே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்களா இப்படி பண்ணியிருப்பாங்க, ஏன் நம்ம அப்பா அம்மா இப்படி அவங்கள சொன்னாங்கன்னு யோசிக்க வைக்குது ஒன்ன. யாரு? எதிர்மறை சக்தி. அந்த எதிர்மறை சக்தி அவங்களுக்கு உகந்தது. அப்ப அவங்களுக்கு நல்லது செய்ய ஓ மனச குழப்புமல்ல. அவங்க அனுப்பிச்சு விட்ட தீய சக்தி அவங்களுக்கு தான் அங்க நேர்மையா இருக்கும். அந்த எண்ணம் உனக்கு தோணுது. இப்போ நம்ப கூடாதவங்களை நம்பு நம்பு நம்புன்னு சொல்லுது. ஓ உறவுக்காரங்க சரியில்லை. நான் ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்கறையா? உன் கட்டிய உறவுல இருக்கிற உறவும் நீ பிறந்த வழி உறவும், பிறந்த வழினா யாரு? உன் தகப்பன் வழியில் இருக்கிற உறவும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எதுக்கு? உன்னை கெடுக்கிறக்கு,
உன்னை கெடுத்து அதுல ஆனந்தப்படுறக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. உன் கட்டிய உறவுல வந்த உறவும் உன் தகப்பன் வழியில இருக்கிற உறவும் ஒண்ணு சேர்ந்து வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவனமா இருந்துக்கோ, கவனமா இருந்துக்கோ, கவனமா இருந்துக்கோன்னு ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கவனமா இரு, கவனமா இரு. நீ வேணும்னு நினைக்கிறத நிரந்தரமா உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. கவனமா இரு. எட்டு இருந்து வேலை செய்யறவங்க இப்போ கூட இருக்கிறவங்களையும் கைக்குள்ள போட்டிருக்கிறாங்க. கவனமா இரு. நீ தேடுறது தடையில்லாம உனக்கு கிடைக்கணும். உனக்கு வர வேண்டியது தடையில்லாம வந்து சேரணும். உன் வாழ்க்கை நலமா இருக்கணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கவைகளை விட்டு விலகணும், கவலைகள் உன்னை விட்டு விலகணும், கண்ணீர் உன்னை விட்டு விலகணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருமாறி உன்னை தேடி வந்திருக்கேன். என் பிள்ளைக்காக உருவாக்கப்பட்ட 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய். எதிர்மறை சக்தியை அழிக்கும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தியை விரட்டும். யார் எது செஞ்சாலும் உன் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதே. நீ இங்க பூஜைகளை வச்சு கொடுத்துட்டு இந்த பூஜைகளுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கிற உன் அளவில்லாத பிரச்சனைகளை இந்த பூஜைகளுக்கு கொடு. சரியா? கொடுத்து பலன் பெற்றுக்கோ. இருட்டுக்குள்ள உன்னை அடைக்கணும்னு வேலைத்தனம் நடக்குது. காலை முடக்கி போடணும்னு வேலைத்தனம் நடக்குது. ஒரு சில நேரம் வயிறு வலி தாங்க முடியாம வந்துட்டு இருக்கு. தாங்க முடியாத தலை பாரம் வந்துட்டு இருக்குது. இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுக்கணும்னு தான் இங்க பூஜையில வச்ச கயிறை உனக்கு அனுப்பணும். இந்த 48 நாள் பொருள் கூட அந்த கயிறையும் அனுப்பணும்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். அது நடந்துட்டும் இருக்கு. இந்த கருமாரியோட சத்திய வாக்க நம்பரை என் பிள்ளைய என்கிட்ட வாங்கி அந்த பூஜைகளை செஞ்சா போதும். அதிலிருந்து நின்னு காப்பாத்துவேன். இந்த கருமாரி நின்னு காப்பாத்துவேன். கவனமாயிரு. பழிபோட காத்திருக்காங்க. ஒவ்வொரு செயலையும் கவனமா செய், கவனமா செய், கவனமா செய். அந்த உறவு யாருன்னு சொல்லியிருக்கேன். அதை யாருன்னு வெட்ட வெளிச்சத்திலையும் காட்ட போறேன். கவனமாயிரு. சரியா? இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வரப்போ அந்த ஆடி வெள்ளிக்கிழமையில உன் தாய்க்கு பூஜை நடக்க உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு. வெகு தூரத்துல இருக்க, வெகு தூரத்துல இருக்க இங்க பூஜைகள் நடக்க உன் கையிலிருந்து காணிக்க வரணும்னு கேட்கிறேன். உன் மௌனத்தை கலைச்சிரு. உன் குழப்பத்தை விடு. உன் தாய்க்கு காணிக்க அனுப்பு. மனம் மகிழ. இந்த கருமாரி மனம் மகிழ. இந்த கருமாரிக்கு செய்யும் பூஜைக்கு உன் காணிக்கையை கொடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்.